மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பேரூராட்சிகளை 100% சிறப்பு ஊராட்சிகளாக மாற்றி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் மத்திய அரசின் நிதியை முழுமையாக பயன்பெற செய்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு ஒய்.எஸ். மணியன் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு மாறாக மீண்டும் சிறப்பு ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றி மத்திய அரசின் நிதியை கிடைக்காமல் செய்தது திமுக அரசுதான் என நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினரின் பேச்சுக்கு குறுக்கிட்டு பேசிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 100% பேரூராட்சிகளை சிறப்பு ஊராட்சியாக மாற்றி இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் 100 நாள் வேலை கிடைப்பதற்கும் மைய அரசினுடைய மானியம் சிறப்பு ஊராட்சியின் மூலம் கிடைப்பதற்கும் முழு ஏற்பாட்டை செய்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த சிறப்பு ஊராட்சியை மீண்டும் பேரூராட்சியாக மாற்றி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமும் மைய அரசினுடைய உதவித்தொகையும் கிடைக்காமல் செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.